டு மை சேனல் ஜூனியர் செஃப் தமிழ். வாங்க இந்த வீடியோவில் டேஸ்டியான தட்டைப்பயிறு சாதம் எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 மிளகு, கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்ச வெங்காயம், இது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே உப்பும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கலாம். அதுக்கப்புறம் நான் ரெட் சில்லி பவுடர் போடுறேன், கொரியாண்டர் பவுடர், இது 2 மட்டும் தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச தட்டைப்பயிறு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு டைம் காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக அழகாக வெந்து வந்துருச்சு சாதம். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஆல்ரெடி நான் ஷார்ட்லேயே சொல்லியிருப்பேன், ஷார்ட் வீடியோலேயே செம்ம ஒர்த்துன்னு. அதே மாதிரி ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராக இருந்துச்சு. மஸ்ட்டு ட்ரை. மறக்காமல் உங்கள் குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. அண்ட் மோர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரெசிபிக்கு நம்ம ஜூனியர் செஃப் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.